அன்பர்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கம்ங்க. சித்தாங்கு காரியாய் சிவனுக்கே பாரியாய் சீர்மிகு மலையனூர் சுடலை வனத்திலே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களின் வினைகளெல்லாம் தீர்த்தருளும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனின் வரலாற்றை பற்றி தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அற்புதமான இந்த அம்பிகையின் ஆலயமாகப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல் மலையனூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்குங்க. தற்போது அம்பிகை அருள் புரியும் மேல் மலையனூர் என்னும் இவ்வூராகப்பட்டது அக்காலத்தில் தண்டகாருண்யம் எனவும் மலையரசன் பட்டணம் எனவும் அழைக்கப்பட்டிருக்குங்க. சுற்றிலும் 4 புறமும் மயான பூமி சூழ்ந்திருக்க மயானத்தின் நடுவே அமர்ந்து அருளாசி தருகிறாள் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்பிகை. அம்பிகைக்கு பல வகையான வரலாறுகள் கூறப்பட்டாலும் அவற்றுள் பிரதானமாக இந்த வரலாறை கூறப்படுகிறது. ஆதி காலத்தில் சிவபெருமானுக்கும் 5 தலை, பிரம்மதேவருக்கும் 5 தலை. ஒரு சமயம் சிவபெருமான் பூலோக உயிர்களுக்கு படியளக்க சென்றிருந்த போது 5 தலைகளை கொண்ட பிரம்மதேவர் கைலாயத்தை நோக்கி வருகிறார். இதை தூரத்திலிருந்து கண்ட பார்வதி தேவி சிவபெருமான் தான் வருகின்றார் என்று தவறாக எண்ணி குனிந்த தலையோடு பிரம்மதேவரை வணங்குகிறாள். அதற்கு பிரம்மதேவரோ இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் பராசக்திக்கே தன் கணவர் யார் என்று கூடவா தெரியவில்லை என்று ஆணவத்துடன் சிரிக்கிறார். இதனால் கடும் கோபம் கொள்கிறாள் அன்னை பார்வதி. மேலும் அவ்விடத்திற்கு வந்த சிவபெருமானிடம் உமக்கும் 5 தலை, பிரம்மருக்கும் 5 தலை இருப்பதால் தான் தவறுதலாக நான் பிரம்மதேவரை வணங்கிவிட்டேன். பிரம்மதேவரின் ஆணவத்தை அடக்க வேண்டுமென்றால் அவரது 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளிவிடுமாறு சிவபெருமானிடம் கூறுகிறாள். பார்வதி தேவியின் சொல்லை கேட்ட சிவபெருமான் பிரம்மரின் 5 தலைகளில் ஒரு தலையை தன் வலது கரத்தால் கிள்ளிவிடுகிறார். இதனால் வலியில் துடித்த பிரம்மதேவர் சிவபெருமானை பார்த்து, நீ கிள்ளிய எனது தலையாகப்பட்டது ஒரு கபாலமாக மாறி உன் கையில் ஒட்டி கொள்ளட்டும் எனவும், நீ யாசகம் பெறும் அன்னம் அனைத்தும் அந்த கபாலமே தின்றுவிடும் எனவும், பிரம்மஹத்தி தோஷத்தினால் பித்தனாகி நீ லோகலோகமாய் அலைய கடவாய் என்றும் சபித்து விடுகிறார். அப்போது அந்த இடத்திற்கு வந்த சரஸ்வதி தேவி பார்வதி கூறியதால் தான் தன் கணவர் பிரம்மதேவரின் தலை அறுக்கப்பட்டது என்பதை அறிந்து கடும் கோபம் கொள்கிறாள். மேலும் பார்வதி தேவியை பார்த்து பொன்னாபரணங்கள் பூண்டு பட்டாடை அணிந்து அலங்கார கோலத்தோடு இருக்கும் நீ ஆங்கார ரூபம் கொண்டு சித்தாங்கு கஞ்சுளி கபால வேஷமாகி மயிலிறகும் கொக்கிறகும் தலையில் பூண்டு சுடுகாட்டில் வரும் பிணங்களை சாதமாகவும் அங்கு எரிந்து கிடக்கும் சாம்பலை தண்ணீராகவும் பருகி உருவமற்ற நிலையில் அந்த மயானத்தில் பேயாக அலைய கடவா என்று பார்வதியை சபித்து விடுகிறாள் அன்னை சரஸ்வதி. காலங்கள் பல செல்கின்றது. சிவபெருமானோ பிரம்மஹத்தி தோஷத்தினால் தன்னிலை மறந்து லோகலோகமாக யாசகம் பெற்று திரிந்து கொண்டிருக்கிறார். இதனை கண்டு பதைத்த பரமேஸ்வரி தன் அண்ணனான மகாவிஷ்ணுவிடம் சென்று உலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் படியிழக்கக்கூடிய சிவபெருமானுக்கா இந்த நிலைமை என்று கலங்குகிறாள். பார்த்தார் மகாவிஷ்ணு. உடனே தன் தங்கையான பார்வதி தேவியிடம் சரஸ்வதியின் சாபத்திற்கு ஏற்றாற்போல் சுற்றிலும் மயான பூமி சூழ்ந்திருக்க பூத்து குலுங்கும் அந்த மேல் மலையனூர் மயானத்தின் நடுவே சென்று ஒரு கன்னி புற்றாக மாறி தவமிரு என்றும் சிவபெருமான் உன்னை தேடி வருவார் என்றும் சில ஆலோசனைகளும் கூறுகிறார். தன் அண்ணனான மகாவிஷ்ணுவின் சொல்லிற்கு ஏற்றாற்போல் பார்வதி தேவியோ தனது அலங்கார ரூபத்தை விடுத்து புற்றாக மாறி மேல் மலையனூர் மயானத்தில் தவம் இருக்க தொடங்குகிறாள். இவ்வாறு பல காலங்கள் சென்றதும் மகாவிஷ்ணு கூறிய அந்த நாளும் வந்தது. அன்னை பார்வதியை தேடி சிவபெருமானும் மலையனூர் மயான பூமிக்கு வந்தடைகிறார். மேலும் அங்கு புற்றாக மாறி தவம் இருக்கும் பார்வதியின் முன்பு பிக்ஷாந்தாரும் என்று யாசகம் கேட்கிறார். ஈசனின் குரலை கேட்ட பார்வதி தேவி தன் சுய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்துவிட்டு தன் அண்ணனான மகாவிஷ்ணுவை சிந்தையில் நினைக்கிறாள். அவள் சிந்தையில் நினைத்தவுடன் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுடன் அந்த மயான பூமிக்கு வருகை தருகிறார்கள். அவ்விடத்தில் வருகை தந்த மகாவிஷ்ணுவோ
தன் தங்கையான பார்வதியை பார்த்து நாம் எதிர்பார்த்த நாள் இதுதான் என்றும் கூறிய ஆலோசனைகளை அனைத்தும் கருத்துடன் செய்து முடி என்று கூறுகிறார். உடனே பார்வதி தேவி மகாலட்சுமியிடம் பல தானியங்களை பெற்று அன்னபூரணியை அழைத்து அந்த தானியங்களை சமைத்து தரும்படி கூறுகிறாள். அன்னபூரணியோ அந்த தானியங்களை சமைத்து தர அவற்றை 3 கவளங்களாக பிடிக்கிறாள் அன்னை பார்வதி. அவற்றுள் முதல் 2 கவளங்களை சிவபெருமான் கையிலுள்ள கபாலத்தில் போட அந்த 2 கவளங்களையும் அந்த கபாலமே தின்று விடுகின்றது. 3வது கவளத்தையும் அந்த கபாலத்தில் போடுவது போல் பாவனை செய்து தரையில் போடும்படி மகாவிஷ்ணு கண்ணசைக்கிறார். ஆனால் பார்வதியோ ஆவேசத்தோடு அந்த கவளத்தை வாரி சூறையிடுகிறாள். அந்த கவளமாகப்பட்டது மேல் மலையனூர் மயான பூமியில் எங்கும் சிதறிவிடுகிறது. முதல் 2 கவளத்தின் சுவையில் மயங்கிய சிவனின் கையில் உள்ள பிரம்ம கபாலமோ சிதறி கிடக்கும் பருக்கைகளை பொறுக்க சிவபெருமான் கையிலிருந்து கீழே இறங்குகிறது. பிரம்ம கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு இறங்கியவுடன் சிவபெருமானுக்கு பித்தம் தெளிந்து விடுகிறது. உடனே மகாவிஷ்ணு சிவபெருமானிடம், நீர் இங்கேயே இருந்தீரானால் அந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது உம் கையை வந்து பற்றி கொள்ளக்கூடும். ஆகையால் நீர் சிதம்பரத்திற்கு சென்று அங்குள்ள குளத்தில் ஸ்படிகலிங்கமாக மாறிவிடும்படி கூறுகிறார். தன்னை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விலகியதால் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு தாண்டேஸ்வரர் ரூபத்தில் மேல்மலையனூரில் இருந்து சிதம்பரம் புறப்படுகிறார் சிவபெருமான். இதனை கண்ட பிரம்ம கபாலம் சிவபெருமான் செல்வதை பார்த்து மறுபடியும் அவர் கையை பற்றுவதற்காக அவரை துரத்துகிறது. அந்த சமயம் மகாவிஷ்ணுவோ தன் தங்கையான பார்வதி தேவியிடம் பிரம்ம கபாலத்தினை உன் வலது பாதத்தால் நசுக்கி விடும்படி கூறுகிறார். பார்த்தால் அன்னை பார்வதி மகாவிஷ்ணு கூறியவுடன் அங்காளித்து அங்காள ரூபம் கொண்டு ஆவேச நடனமாடி பிரம்ம கபாலத்தினை தன் வலது பாதத்தால் நசுக்கி விடுகிறாள். இதனால் அங்காள பரமேஸ்வரிக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விடுகிறது. மேலும் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க மகாவிஷ்ணுவின் சொல்லின்படி அருணை எனப்படும் திருவண்ணாமலையில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி தனது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக் கொள்கிறாள் அன்னை அங்காள பரமேஸ்வரி. அதன் பின்னர் வயோதிக ரூபம் கொண்டு அருணாச்சலத்தில் இருந்து மேல்மலையனூர் மயான பூமியை தேடி அங்காள பரமேஸ்வரி வருகின்றாள். அன்னை வருகின்ற வழியெல்லாம் காயும் வெயில் சுட்டிருக்கின்றது. இதனால் தாயனூர் என்னும் ஊரின் எல்லையில் அன்னை சிறிது நேரம் ஓய்வெடுத்து வந்ததாக புராண கதைகள் கூறுகின்றது. அன்னை ஓய்வெடுத்த அந்த தலமே தற்போது தாயனூர் முத்தாளம்மன் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் தாயனூரிலிருந்து மேல்மலையனூர் திரும்பிய அங்காள பரமேஸ்வரி பாவாடை ராயன் என்னும் பூசாரியை தனது மகனாக ஏற்றுக்கொள்கிறாள். ஆறாத பசியும் தீராத தாகத்துடன் வந்த அன்னை அங்காள பரமேஸ்வரியின் பசிதாகத்தை தீர்த்ததனால் பருவதராஜ குலத்தைச் சார்ந்த மீன்பிடிக்கும் செம்படவர்களான தேவர், சேப்ளியான், எதுநாயகம், சங்கிலி, மாயக்கொங்கிலி, பட்டர், பணிக்கர் என்னும் சப்த பிரிவினரின் பூஜைகளை ஏற்று அவர்களுக்கு குலதெய்வமாக அவ்விடமே அமர்ந்து அருளாசி தருகின்றாள் அன்னை அங்காளி. இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிவராத்திரி மற்றும் சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடிய அமாவாசை என்று மயான கொள்ளை திருவிழா 10 நாட்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகிறதுங்க. உலகத்தில் உள்ள அனைத்து அங்காளம்மன் ஆலயத்திற்கும் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயமே தலைமை பீடமாக விளங்குவதால் அன்றைய தினமே அனைத்து ஆலயங்களிலும் மயான கொள்ளை திருவிழா நடைபெறுகின்றது. அம்பிகை புற்று வடிவில் சிவபெருமானை நோக்கி தவமிருந்ததன் சாட்சியாக மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் இன்றளவும் நாம் புற்றாயிருக்கும் பூங்காவனத்தம்மனின் தரிசனத்தை நம்மால் காண முடிகிறது. அற்புதமான இந்த அம்பிகையின் புற்று மண்ணாகப்பட்டது தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பதாகவும், எவ்வளவு மண் எடுத்தாலும் இன்றளவும் புற்று வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையன்று
இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது. அன்றைய தினமோ அங்காளம்மனுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டும் பம்பையுடுக்கை இசை வாத்தியங்களோடும் நள்ளிரவு 12 மணி அளவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகின்றது. இந்த ஊஞ்சல் உற்சவத்தை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அங்காளம்மன் ஆலயத்திற்கு வருகை தருவார்கள். வடக்கு திசை நோக்கி அருள் புரியும் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நேர்த்திசையில் ஊஞ்சல் மண்டபமும் பாவாடை ராயனுக்கு என தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது. மேலும் ஆலயத்திற்கு பின்புறம் பிரம்மாண்ட நாயகியான பெரிய நாயகி அம்மன் மல்லாந்து படுத்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறாள். அது மட்டுமின்றி அங்குள்ள மயானத்தின் நடுவில் மயான காளியம்மனுக்கென தனியாக ஆலயம் அமைந்திருக்குங்க. அங்காளம்மன் ஆலயத்தை சுற்றி வலம் வரும்போது அங்கு பூமரம் என்னும் ஸ்தல விருட்சம் அமைந்திருக்கிறது. அங்கு குழந்தை பேறு இல்லாதவர்கள் தொட்டில் கட்டியும் மாங்கல்ய வரம் வேண்டுவோர் அந்த மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டியும் வழிபடுகின்றனர். இவ்வாறு கட்டி வேண்டிக் கொண்டால் விரைவில் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவாள் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். அற்புதமான இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் பேய் பிடித்தல், பில்லி சூனியம், காத்து கருப்பு, ஏவல் போன்ற வினைகள் அனைத்தும் விலகிவிடுகின்றது என்று பக்தர்கள் நம்பிக்கையாக கூறுகின்றனர். ஆலயத்தை சுற்றி திரும்பும் திசையெங்கும் பம்பையுடுக்கை பூசாரிகள் அன்னையை வர்ணித்து பாடுவதும் அங்காளம்மனை போலவே பக்தர்கள் அகோர வேடமிட்டு ஆலயத்தை சுற்றி தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்துவதை நம்மால் காண முடிகிறது. மேலும் அங்காளம்மன் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரும் முதலில் அங்குள்ள அக்னி குளத்தில் நீராடிய பின்னரே ஆலயத்திற்கு வந்து அங்காளம்மனை வணங்கிய பின் அங்கு மேல் மலையனூர் ஏரியில் உள்ள வனதுர்க்கையம்மன் ஆலயத்திற்கு சென்று அந்த அம்பிகையை வழிபடுகின்றனர். இதுவே மேல் மலையனூரில் கோவில் கொண்டு வீற்றிருக்கும் அருள்மிகு அங்காளம்மனின் வரலாறாகுங்க. மேலும் இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் அங்காள பரமேஸ்வரியின் பரிபூர்ண அருள் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இன்னும் பல ஆலயங்களின் வரலாறுகளை பதிவிட நமக்கு பேராதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.